குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் வரும் மாதங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம். தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 9215 ரூபா. நேற்றை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா குறைஞ்சிருக்கு. வெள்ளி 1 கிராம் பார்த்தீங்கன்னா 128 ரூபாய். இன்னைக்கு 1 கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 128 ரூபாய். நேற்று பார்த்தீங்கன்னா 126 ரூபா. நேற்றை விட இன்னைக்கு 2 ரூபா வெள்ளி 1 கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இன்னைக்கு 9215 ரூபா இருக்கக்கூடிய 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் நாளைக்கு 9250, 9300, 9350 கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்னைக்கு 128 ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி 1 கிராமோட ரேட்டு நாளைக்கு குறைஞ்சதுன்னா இதே மாதிரி 1 ரூபா 2 ரூபா குறையும். அதிகரிச்சதுன்னா இன்னும் 2 ரூபா கூட அதிகரிச்சு 130 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. பொருளாதார வல்லுநர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிசைனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான வேஸ்டேஜ், அதாவது சேதாரம் போடுவாங்க. ஒரு பிளைன் ரிங்கா எடுத்துக்கோங்க, ஒரு இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெள்ளி பிரேஸ்லெட்டு. இதை நீங்கள் கோல்டில் எடுத்தீங்கன்னா ஒரு கடையில் 18% வேஸ்டேஜ், ஒரு கடையில் 16, ஒரு கடையில் 14, ஒரு கடையில் 12. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடையை போல 4 கடை 5 கடை, ஏன் ஒரு 6-7 கடை கூட போயிட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா வேஸ்டேஜ் இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டுட்டு குறைக்கிற மாதிரி ஒரு சில கடைக்காரங்க குறைப்பாங்க. அதனால் அதை பார்த்துட்டு வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? நான் சொன்ன இந்த செய்தி, தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திடுங்க. எதுக்காக உங்களை பெல் பட்டன் அழுத்த சொல்றோம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும், யூடியூப்ல நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி குட்டிமா தமிழ் டிவியில தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா, தங்கம் விலை நிலவரம், வெள்ளி விலை நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம், பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம், ஆடியோ லான்ச் அல்லது பிரஸ் மீட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.